சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். இஸ்ரேல் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலில் அந்நாட்டு அதிபர் ஐசக் ஹெர்சோக்கை சந்தித்து பேசினார். அப்போது இஸ்ரேலில் பல்வேறு இடங்களுக்கு சென்றதிலும் தலைவர்களை சந்தித்ததிலும் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார். இதேபோல் இஸ்ரேலியர்களை வரவேற்க இந்தியர்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். தில்லிக்கு மட்டுமில்லாமல் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று கண்டுகளிக்க வேண்டும் என்றும் அவர்களை வரவேற்க இந்திய மக்கள் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஜப்பானுக்கு சென்றுள்ளார். அவர் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் டோக்கியோவில் இருந்து நகோயா வரை காந்தபுரத்தில் உராய்வு இன்றி அதிவிரைவாக செல்லும் SC மக்லேவ் ரயிலில் பயணம் செய்துள்ளார். அவருடன் யமனாசி தீவின் ஆளுநரும் பயணம் செய்தார். இந்த ரயில் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது குறிப்பிடத்தக்கது. அவர் அதிவிரைவு புல்லட் ரயிலில் பயணித்த காட்சி வெளியாகியுள்ளது. த கேரள ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட் என்னும் பெயரில் எடுக்கப்பட்டுள்ள இந்தி திரைப்படம் நாளை திரையிடப்பட இருந்த நிலையில் அதற்கு கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இளம்பெண்களை மதம் மாற்றுதல் உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த திரைப்படம் கேரளத்தில் நிலவும் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் கருத்து கூறியிருந்தனர். இந்நிலையில் இந்த படத்துக்கு தணிக்கை சான்று அளித்ததை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பெச்சு குரியன் இந்த படத்தை அடுத்த 15 நாட்களில் வெளியிடக்கூடாது என்று கூறி இடைக்கால தடை விதித்தனர். விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு 101வது வயதில் சென்னையில் காலமானார். அவர் உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டது. அங்கு குடும்பத்தினரும் கட்சியினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். காவலர்கள் துப்பாக்கி குண்டு முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன்பின் அவர் உடல் வைத்திருந்த செம்படை வீரர்கள் வாகனத்தில் ஏற்றினர். நல்லக்கண்ணு உடலை கொடையாக வழங்கியுள்ளதால் அதை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து சென்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உடன் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் முழக்கமிட்டனர். கோரிக்கையை நிறைவேற்றி தர கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து அலுவலர்களும், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர், நிலவளையத்துறை அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்டு 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகம் ALIMCO நிறுவனத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருவள்ளூரில் முகாம் நடைபெற்றது. பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலிகள், பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர சைக்கிள்கள், மடக்கு சக்கர நாற்காலிகள், செயற்கை உறுப்புகள், ஊன்றுகோல்கள், காது கருவிகள் ஆகியவற்றை பெற்று தருவதற்கான முகாம் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சசிகுமார், நகரத் தலைவர் ஸ்டாலின், ராமன், ஏசுபாதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவின் சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, மண்டல பொருளாளர் லட்சுமணகுமார் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் பணிபுரியும் 34 நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் சீருடை தொகுப்பு வழங்கப்பட்டது. நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி, துணைத் தலைவர் பழனி ஆகியோர் சீருடை தொகுப்புகளை வழங்கினர். இதில் நகராட்சி ஆணையர் சீனிவாசன், சுகாதார ஆய்வாளர் தேவி பாலா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் இணை செயலாளர்கள் ஆனந்தகுமார், ராஜதுரை, வட்டார தலைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சரியான புள்ளி விவரங்கள், தரவுகள் அரசுக்கு போய் கிடைக்காம இருக்குது. அதனால சரியான கால அவகாசம் கொடுத்து இந்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த கால அவகாசம் கொடுக்கணுன்ற கோரிக்கை நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலர்
கிராமத்திலே தங்கி பணிபுரியணும்னு சொல்லி வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட அந்த நடைமுறை வந்து இன்னும் நடைமுறையில் படுத்தணும்னு சொல்லி இருக்குது. அந்த நடைமுறை வந்து ஒரு 10க்கு 10 ஒரு ரூமில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ஒரு கிராம நிர்வாகிகள் வந்து கிராமத்தில் வந்து தங்கி பணி செய்ய முடியாது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலின் போது பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விவாதித்தனர். இதில் மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி, மாவட்ட பொறுப்பாளர் ஜோதிராஜ், மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தர்ம பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் அசோசியேஷனின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி, ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ராஜவேல் ராஜாமணி, ராம் பிரசாத், தனியார் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் அலெக்சாண்டர், குரு சாலமன், மற்ற உறுப்பினர்கள் சுகன்யா, துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் புதிதாக கட்டப்பட்ட அன்னதான கூடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதில் நகர்மன்ற தலைவர் கவிதா, திமுக நகர செயலாளர் பாண்டியன், காங்கிரஸ் நகர தலைவர் எழிலரசன், நகர்மன்ற துறை தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ளி ஊராட்சியில் 1,17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் ரவி, ஊராட்சி தலைவர் ஜெய்சங்கர், ஒன்றிய குழு உறுப்பினர் ரஞ்சித் குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை மதுரவாயிலை சேர்ந்த சிக்கந்தர் என்பவர் வீட்டில் அதே பகுதியை சேர்ந்த பவானி என்ற பெண் வேலை செய்து வந்தார். இவர் காலை வழக்கம் போல் வீட்டு வேலைக்கு வந்தபோது வீட்டின் முன்பிருந்த தண்ணீர் தொட்டியின் மூடி உடைந்து உள்ளே விழுந்தார். இதையடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தனர். அவர்கள் தகவல் தெரிவித்ததால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பவானியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகர்கோவில் மாநகராட்சி 43வது வார்டில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலை வழியாக கழிவுநீர் வழிந்தோடியது. இதனால் அப்பகுதியில் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் செய்ய முயன்றனர். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சு நடத்தினர். தஞ்சாவூரில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிளாஸ் 1, கிளாஸ் 2 ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும், ஊழியர்களிடையே பாரபட்சம் காட்டாமல் பிரிவினை ஏற்படுத்தாமல் அனைவருக்குமான ஊதிய உயர்வினை உடனடியாக அறிவித்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை அடி அண்ணாமலையில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை திருப்பாதை சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உலகளாவிய கண் பார்வைக்கான மாவட்ட தலைவர் அரிமா அனுராதா ஜெயராமன், ஒருங்கிணைப்பாளர்கள் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதுக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம், கேட்ராக்ட் சர்ஜரி, அதே மாதிரி கண் குறைபாடுகள், இலவச கண் கண்ணாடி நடத்துகிறோம். இதில் நம்ம இதுக்கு உதவியாக லயன்ஸ் கிளப் சென்னையிலேருந்து அவங்க நண்பர்கள்லாம் உதவி பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த முகாமில் பல சாதுக்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இலவசமாக கண் கண்ணாடி பரிசோதனை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அரவிந்த் அவங்க தான் ஐ ஹாஸ்பிட்டல் அவங்க தான் இதுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்களுடைய சார்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரியும் சாதுக்களுக்கு இலவசமாக பண்ணுறோம். இந்த சேவையை நம்ம ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வர்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் அனைவரும் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் கலைநேசன், சந்துரு, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை குனியமுத்தூரை சேர்ந்த ஓவியர் ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு தனது ஓவியம் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஓவியர் ராஜா செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஐயாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எரியும் ஊதுபத்தியை பயன்படுத்தி அவரது உருவத்தை வரைந்து தனது அஞ்சலியை செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார். விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு மறைவிற்கு தமிழ்நாடு அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் மெய்யழகன் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மனிதரில் புனிதராக வாழ்ந்து மறைந்த நல்லக்கண்ணுக்கு தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் சென்னையில் சிலை அமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வளவு பதவிகள் வகித்தாலும் அவர் எளிமையின் உருவமாக வாழ்ந்தவர். அவர் சகயோகி புரஸ்கர் விருது, அம்பேத்கர் விருது, காகித மில்லத் விருது மற்றும் காந்தியன் விருது, சகயோக தமிழர் விருது போன்ற விருதுகளை பெற்றவர். அவருடைய இறப்பு நம்முடைய இந்திய நாட்டிற்கும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பேரிழப்பு. எனவே அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் அவரை சார்ந்த தொண்டர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் சென்னையில் ஆலோசனை நடத்தினர். இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முறியடிக்கும் நோக்கில் 10 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட மீன் வடிவ குப்பை தொட்டி நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் இன்ச்கேப் நிறுவனத்தின் உலகளாவிய நிதி செயல்பாட்டு தலைவி ரஜினி ரவி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஹபீஸ்கான் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பரவாத்தூரில் தனியார் கல்லூரி பேருந்து கவிழ்ந்ததில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். அவர்கள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். ஓட்டுநரின் போதை பழக்கமே விபத்துக்கு காரணம் என்றும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாத நல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த குறைகளை சரி செய்து தடையில்லா மின்சாரம் வழங்கும் பொருட்டு 5 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய துணை மின் நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர் கவுடா ஈக்வினோ சிண்ட்ரோம் பாதிப்பால் முதுகு வலியாலும் பக்கவாதத்தாலும் நடக்க முடியாமல் முடங்கினார். இதனால் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அதிநவீன எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலம் நரம்பு அழுத்தத்தை நீக்கி மீண்டும் நடக்க வைத்து சாதனை படைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காளியம்மன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வக கட்டடம் உள்ளிட்டவற்றை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கொண்டாசமுத்திரம் ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் நிறுவப்பட்டு 2004ஆம் ஆண்டில் மூடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவ சிற்றாலயத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க கிறிஸ்தவ அமைப்பினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே முன்பகை காரணமாக குடிவெறியில் லட்சுமணன் என்பவரை கரிகாலன், ஜீவா ஆகியோர் கல்லால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லட்சுமணன் உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள கரிகாலன், ஜீவா ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலத்தில் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நல்லக்கண்ணுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சங்கத்தின் தேசிய பொருளாளர் குரு தலைமையில் ஆலோசகர், சொல்லரசர் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நல்லக்கண்ணு படத்துக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு புகழஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமூக நீதிக்காகவும் தாமிரபரணி பாதுகாப்பிற்காகவும் போராடிய நல்லக்கண்ணுவின் மறைவு இந்தியாவிற்கே பேரிழப்பாகும் என தெரிவித்தார். அரசியல் தலைவர்களுக்கு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த அவரது உயர்ந்த சித்தாந்தத்தை போற்றும் வகையில் தமிழக முதல்வர் தகைசால் தமிழர் விருதை அவருக்கு வழங்கி சிறப்பித்ததை குறிப்பிட்டார். பல்கலைக்கழகமாக வாழ்ந்து மறைத்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஆகவே அவருடைய பிரிவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பேரிழப்பாக மிக உயர்ந்த சித்தாந்தத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் ஐயா
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழ் புலவர் பதுமனார் எழுதிய இது இப்படித்தான், நீதிநெறி கலங்கரை விளக்கம், மணித்தமிழாரம் ஆகிய 3 நூல்களின் வெளியீட்டு விழா திருவள்ளுவர் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன், சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டனர். திருவள்ளூர் மணவாள நகரில் இப்போது புழக்கத்தில் இல்லாத பிரேசில் நாட்டு பணத்தாள்களை மாற்ற முயன்ற சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த யுவராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். பேருந்து நிறுத்தத்தில் ஆய்வு செய்த காவல்துறையினர் யுவராஜிடமிருந்து 184 பழைய பிரேசில் பணத்தாள்களை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வீரட்டானேஸ்வரர் கோவில் திருப்பணிகளை விரைந்து முடித்து குடமுழுக்கு நடத்த கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் தேவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சக்திவேல் பங்கேற்று குடிநீர், தங்கும் விடுதி ஆகிய வசதிகளை செய்ய கோரி முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேர்வுகள் நெருங்கும் வேளையில் சுட்டெரிக்கும் வெயிலில் மாணவர்களை மரக்கன்றுகள் நடும் பணியில் ஈடுபடுத்தியதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி கற்பிக்காமல் மாணவர்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை சிப்காட்டில் உள்ள தனியார் வேதி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து பாதிரிவேடு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முலிம் ஆன் தெரூர் நகரில் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் மிகோலஸ் உடன் மோதினார். இந்த போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய கிடாம்பி ஸ்ரீகாந்த் 21-12, 21-11 என்ற நேர் செட் கணக்கில் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இதைத் தொடர்ந்து 2வது சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் லின் சுன் ஈ உடன் விளையாட உள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சோமநாதர் ஆலயத்தில் சண்டி ஹோமத்தையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புதூர் மாரியம்மன் கோவில் திருவிழா பிப்ரவரி 21ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூங்கரகம் எடுத்தல் ஆகியவற்றை சேர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மன் வேடம், காளி வேடம் அணிந்து விழாவில் கலந்து கொண்டனர். பெண்கள் மாவிளக்கு எடுத்து திரௌபதி அம்மன் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் நடந்து சென்று புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி ஜப்பான் நாட்டை சேர்ந்த பாலகும்ப குருமணி ஆதீனம் தலைமையில் யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஜப்பான் நாட்டு பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டபடி கோவிலை சுற்றி வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக இருந்தது. அதன் பின் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கோடை காலத்தில் முதலாக பெய்த மழையினால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்தது. அப்போது மழையில் சிறுமி ஒருவர் மகிழ்வுடன் ஆடிப்பாடி குளித்த காட்சிகள் மழையை வரவேற்கும் வகையில் அமைந்தது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.